வாங்க. அப்புறம் என்ன அப்புறம்? இல்லங்க, காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருந்தீங்க, வீடு வரைக்கும் கொண்டு வந்து பத்திரமா சேர்த்துருக்கோம்ல. யாரு? நாங்க காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டோமா? நாங்க ஒத்தையில காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டதுக்கு காரணமே நீங்க தான். யோ டைகர், பண்ணன உதவிய சொல்லி காட்டுறது ஒரு பண்பான ஆளுக்கு அழகில்லையா? ஹலோ, நீங்க பண்ணது உதவியே இல்ல. கூட வந்தவரை நீங்க அடிச்சு துரத்தலன்னா நாங்க அழகா கார்லயே வந்து இறங்கிருப்போம். கார்ல வந்து இறங்கி இருப்பீங்க, ஆனா நீங்க வச்சிருக்கிற காரை விக்கிற நிலைமை வந்திருக்கும். உங்களை டிராப் பண்ணது பெரிய உதவியா இல்லாம இருக்கலாம், ஆனா தப்பான ஆளுகிட்ட மாட்டிக்காம உங்களை எவ்வளவு பத்திரமா கொண்டு வந்து விட்டுருக்கோம், அதை யோசிக்க மாட்டேங்கிறீங்களே. சரி சரி, அதுக்கு இப்ப என்ன பண்ணணும்? ஒண்ணு இல்லைங்க, சில நன்றிகள், சில காஃபிகள், சில ஸ்வீட்டுகள், சில காரங்கள், பலகாரங்கள். ஸ்வீட்டுகள் காரங்கள் இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு கப் காஃபி. இதை நீங்க ப்ரொசீட் பண்ணலாமே. நாங்க யாரும் காஃபி குடிக்கிறது இல்ல. ஏங்க, காஃபி குடிக்கலன்னா வேற என்னங்க குடிப்பீங்க? பச்சை தண்ணி தான். அது கூட ஓகே தான். இங்க பாருங்க, இது ஏன் வீடு. எங்க அம்மா பத்தி உங்களுக்கு தெரியாது. அவங்க தெரியாதவங்களை பார்த்தா பயங்கரமா டென்ஷன் ஆவாங்க. அதான் சொல்றேன், இறக்கி விட்டதுக்கு ரொம்ப நன்றி. இடத்தை காலி பண்ணீங்கன்னா வசதியா இருக்கும். இது உங்க வீடு இல்லையா? அது இல்ல இல்ல, இது என்னோட வீடு. அப்படியா? நான் இவங்களோட வீடா இருக்குமோன்னு நினைச்சேன். அது எப்படி? வீட்டை பார்த்த உடனே அது இவளோட வீடா தான் இருக்கும்னு நினைச்சீங்க? இல்லங்க, இந்த வீடை பார்க்கிறதுக்கு அழகா கியூட்டா இருக்கு, அதனால அழகா கியூட்டா இருக்கிற உங்க வீடா இருக்குமோன்னு நினைச்சேன். அப்போ நான் அழகா இல்லையா? நீங்களும் அழகா இருக்கீங்க, இவங்க அழகா கியூட்டா இருக்காங்க. அம்மா, அப்படி என்ன எங்க ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம்? ஆப்பிள் தான். ஆப்பிளா? அவங்க கண்ணத்துல 2 ஆப்பிள் விட்டுருக்காங்க. உங்களுக்கு அந்த ஆப்பிள் மிஸ். சரி, போலாமா? ஆமாண்டி, போலாம். விட்டா இவங்க ரொம்ப ஓவரா பேசிட்டே போறாங்க. ஒரு மரியாதைக்காகவாவது வீட்டுக்குள்ள வாங்கன்னு சொல்லலாம்ல, கூப்பிட மாட்டேன்றீங்களே. எங்களுக்கு மரியாதை எல்லாம் கிடையாது. அதுவும் அடிதடி பண்ற ஆளுங்க மேல எல்லாம் சுத்தமா மரியாதை கிடையாது. எங்களுக்கு மரியாதை எல்லாம் வேணாங்க, காபி தாங்க வேணாம். என்னங்க நீங்க? என் பாவா பாப்பலாம். சாரிங்க, உங்களை கஷ்டப்படுத்துறது எங்க நோக்கம் இல்லை. அந்த ரியல் எஸ்டேட்காரன் நிஜமாவே தப்பான ஆளு. அவங்ககிட்ட இருந்து நீங்க தப்பிச்சிட்டீங்க, சந்தோஷப்படுங்க. போலாம். வாயா அம்மா, வரோம். என்னடி அவ உன்னை இப்படி சைட் அடிக்கிறான்? அப்படியா? அப்படிலாம் எனக்கு ஒண்ணு தெரியலையே. அட, அவன் விடுற லுக்லயும் உன்கிட்ட வளைஞ்சு வளைஞ்சு பேசுறதுலயும் தெரியலையா? எனக்கு ஒண்ணு அப்படி தெரியலையே. வா போலாம். நான் வேணா கிளம்பட்டா? ஏய் இரு, போலாம். அன்பு, எங்கத்தான் போயிட்டு வரீங்க? அது ஒண்ணும் இல்ல ஆண்டி, ஒரு லேண்ட் பாக்குறதுக்காக புரோக்கர் கூட்டிட்டு போயிருந்தாரு. வர வழியில வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. இவங்க தான் கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு போறாங்க. அப்படியா? சரி சரி. யார் அவங்க?
யாருக்கு தெரியும்? என்ன இங்க உட்காந்துருக்கா? ஏன் தங்கம், எதுக்கு வெளியில உட்காந்துருக்கீங்க? வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கலாம்ல. அப்பா இப்ப வந்துருவாமா? என்ன கர்மமோ தெரியல. இந்த சின்ன டிவியை கொஞ்ச நேரம் அணைச்சு வையேன். This is not TV, tab. என்னமோ ஒண்ணு. அத கொஞ்ச நேரம் அணைச்சு வைக்கிறியா? வாரத்துக்கு ஒரு நாள் தான் வரேன். தாத்தா நல்லா இருக்கீங்களா, பாட்டி நல்லா இருக்கீங்களா, நீங்க கூட பேசுறதை விட்டுட்டு எந்த நேரம் பார்த்தாலும் இதையே பாத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு எதுக்கு இங்க வரணும்? அங்கேயே இருந்திருக்கலாமே. ஏய், என்ன பேச்சு பேசிட்டு இருக்க நீ? இல்லங்க, நான் இவகிட்ட பேசணும்னு ஆசையா இருக்கேன். இவன் என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறா. சின்ன புள்ள, அவளுக்கும் பொழுது போவானாமா? மடி, ஏதாவது சாப்பிடுறியா? வேண்டாம் தாத்தா. இத பாருடா, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. மாமாவை அனுப்பி உனக்கு பரோட்டா கரெக்டா இதை வாங்கிட்டு வர சொல்றேன். என்ன அம்மா திட்டுவாங்கன்னு யோசிக்கிறியா? எப்பயாச்சும் ஒரு தடவை சாப்பிடலாம்டா, தப்பு இல்ல. வேண்டாம் தாத்தா. பால் ஏதாச்சும் குடிக்கிறியா? இப்ப போய் யாராச்சும் பால் குடிப்பாங்களா? ஏய், சின்ன பிள்ளைங்க எப்ப பால் குடிச்சா என்னடி? எப்போ சாப்பிட்டது? உனக்கு பசிக்கும்ல. நான் வீட்லயே போய் சாப்பிட்டுக்கிறேன். இது மட்டும் வீடு இல்லையா? இது என்ன காடா? என்ன வேணும்னு சொல்லு, பண்ணி கொடுக்கறேன். ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் வேணும், பண்ணி தரீங்களா? என்னங்க கேக்குறா இவ? அது ஒரு வெள்ளைக்காரன் சாப்பாடு லட்சுமி, உனக்கு அதெல்லாம் சமைக்க தெரியாது. அது என்ன வெள்ளைக்காரன் சாப்பாடு? நானும் பண்ணுவேன். பாட்டி, உங்களுக்கு அது வராது. உங்களுக்கு வடை சுட மட்டும்தான் தெரியும். ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்லாம் உங்களுக்கு பண்ண தெரியாது. என்ன தாத்தாவும் பேத்தி என்ன கிண்டல் பண்றீங்களா? ஏய், அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா. திரும்பவும் அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. நான் என்ன சொன்னாலும் அவ காதுல விழாது. சிவன் வந்துட்டான். தங்கம், பாப்பா, உன் போனை காக்கா ஒண்ணு தூக்கிட்டு போக போகுது. ஆமா பாப்பா, இன்னொரு காக்காவும் அந்த போனை தூக்க பாக்குது. போலாம்ப்பா. என்னம்மா அதுக்குள்ள கிளம்பிட்ட? இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம்ல. காலையில இருந்து நான் ரொம்ப நேரமா இங்க தான் இருக்கேன். நீ தான் இங்க இல்ல. இல்லம்மா, அது சரி, ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன். வாங்கிட்டு வந்துட்டியா? உனக்கு என் நினைப்பே இல்லப்பா. வாரத்துல ஒரு நாள் உன் கூட இருக்கணும்னு சொல்லி என்னை கூட்டிட்டு வர. நீ பாட்டுக்கு என்ன வீட்டுல விட்டுட்டு எங்கேயோ போயிட்ட. இதுக்கு நான் அங்கேயே இருந்திருப்பேன்ல. இல்லம்மா, அப்பாவுக்கு ஒரு சின்ன வேலை இருந்துச்சு. தெரியும், உனக்கு நான் முக்கியம் இல்ல. இனியா வீட்டுக்கு வரப்ப அம்மா கூடவே இருப்பாங்க. அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அவ கூட விளையாடுவாங்க. அவளை ஷாப்பிங் கூட்டிட்டு போவாங்க. அவளுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு தருவாங்க. ஆனா நீ என்னை கூட்டிட்டு வந்துட்டு திரும்ப கூட்டிட்டு போய் விடுவ. அவ்வளவுதான். சாரிடா செல்லம், இனிமே அப்படி நடக்காம பாத்துக்கிறேன். ஏன் ஓவியா, அவன் என்ன வேணும்னு பண்றானா? அவன் வக்கீலு, 1008 பிரச்சனை இருக்கும். திடீர்னு யாராவது உதவின்னு கூப்பிடுவாங்க, போகாம எப்படி இருக்க முடியும்? மம்மியும் தான் வக்கீலு, அவங்க வீட்ல தானே இருக்காங்க. தங்கம், என்ன மன்னிச்சிருடா. இனிமே அப்படி நடக்காது. டேய், எதுக்கு நீ அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்க? அவ உன் மகடா, இவளுக்கெல்லாம் நீ பயப்படாத. இப்படி ஏற்கனவே ஒருத்திக்கிட்ட பயந்து பயந்துதான் அவ உறவே நிலைக்காம போயிடுச்சு. திரும்பவும் நீ அந்த தப்பு பண்ணாத. லட்சுமி, சின்ன புள்ள அப்பா கூட இருக்கணும்னு ஆசைப்படுறா, இது தப்பா? டேய், நீ அவளை விட்டுட்டு போனதுல இருந்து ரொம்ப சங்கடப்படுறாடா. தங்கம், செல்லம், ஒரு 10 நிமிஷம் கொடு. அப்ப ஓடி போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துடுறேன். சாப்பிட்டு போலாம். எனக்கு வேண்டாம், எனக்கு மூடு இல்ல. நம்ம போலாம். ஏய்,
சிவா, போற வழியில பிள்ளைக்கு ஏதாவது வாங்கி கொடுத்து கூட்டிட்டு போடா. கிளம்பி போறா. போயிட்டு வரேன் தாத்தா, போயிட்டு வரேன் பாட்டின்னு ஒரு வார்த்தை சொல்றாளா பாத்தீங்களா? நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? அந்த வீட்டுல அவகிட்ட நம்மளை பத்தி இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி அந்த புள்ள மனசுல நம்ம மேல வெறுப்ப வளர்த்து வச்சிருக்காங்க. அதை எப்படி சரி பண்ணலாம்னு யோசிக்காம நீ இப்படி பேசிட்டு இருந்தா இப்படி அவளுக்கு உன் மேல இருக்கிற கோபம் இன்னும் அதிகமா தான் ஆகும். இங்க பாருங்க, சின்ன புள்ள அவ கூட போய் மல்லு கட்டி நிக்கிற. சிவா, நீ போட. என்னையா ஜஸ்டிஸ், டைகருங்க காணோம்? கிளைண்ட் பிடிக்க போயிருக்கான்பா. யோ என்னையா நீ ஏதோ மீன் பிடிக்க போயிருக்கான்ற மாதிரியே சொல்ற? ஏப்பா, இன்னைக்கு நாட்டு நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. எல்லா தொழிலையும் காம்படிஷன் ஜாஸ்தி. நாம வக்கீலு ஒரு விளம்பரம் கூட போட முடியாது. அப்புறம் எப்படி கிளைண்ட் நம்மள தேடி வருவான்? யோ, நாம ஒரு கேஸை எப்படி வாதாடுறோம், எப்படி ஒரு கேஸை திறமையா ஜெயிக்கிறோம், இதையெல்லாம் பார்த்துட்டு தான் கிளைண்ட் தானா தேடி வரணும். நாமளா கிளைண்ட்டை தேடி போக கூடாது. ஏன்பா, வர்ற கேஸ் எல்லாம் கோர்ட் வாசல்ல வச்சு பைசல் பண்ணிட்டா நம்மள வக்கீல்னே ஒத்துக்க மாட்டாங்கறான். அப்புறம் எப்படி நம்மள கிளைண்ட் தேடி வருவான்? என்னமோ நம்ம கோர்ட்டுக்கே போகாத மாதிரி பேசுற. போறப்பா, போய் என்ன பண்ற? 10 விசா வாங்காம கேஸ் அட்டெண்ட் பண்ற. ஊர்ல காசு இல்லாதவெல்லாம் இங்க வந்து நிக்கிறான். அந்த கிளைண்ட்டை வச்சுட்டு நாம என்ன பண்றது? இப்படிதான் போன வாரம் ஆட்டோக்காரன் கேஸ் எடுத்து நடத்தின. அவன் கேஸ் ஜெயிச்சு கொடுத்து அவன் வீட்டுக்கு போறதுக்கு ஆட்டோவுக்கு பெட்ரோலும் போட்டு அனுப்பிச்சான். யோ, இதெல்லாம் புண்ணியம்யா. உன் புண்ணிய அக்கவுண்ட்ல இதெல்லாம் சேர்ந்துகிட்டே இருக்கும். நீ வயசாகி செத்து போய் மேல போறப்போ கடவுள் உன்னை கட்டி பிடிச்சு, வா ஜஸ்டிஸ், நீ ஒரு நல்ல மனுஷன், சொர்க்கம் அந்த பக்கமா இருக்கு, நீ அப்படி போன்னு சொல்லுவாரு. நல்லா சொல்லுவாரு. உன் பேச்சை கேட்டா அப்புறம் சாவர்த்தி இப்பவே செத்துருவேன். உனக்கு என்னப்பா, சொத்து சொகம் காசு பணம் எல்லாம் இருக்கு. யோ, எப்ப பாரு இதே சொல்லிக்கிட்டு டயலாக மாத்தியா? நீ சம்பளத்தை கூட என் டயலாக மாத்துற. ஏன்பா, இப்படித்தான் என் பையன் போன வாரம் பீட்சா கேட்டான். ரவுண்டா இருக்குமே அது. அதை வாங்கறதுக்கு என் கையில எங்க காசு இருக்கு. அப்புறம் இந்த காக்கா முட்டை படத்துல வருமே கேள்வி, அது மாதிரி தோசை மேல வெங்காயம் தக்காளி எல்லாம் வச்சு என் பையன்கிட்ட எடுத்துன்னு போய் இதாண்டா பீட்சான்னு கொடுத்தேன். அதை பார்த்துட்டு என்ன தெரியுமா சொன்னா? லூசா பாணி, இதுவா பீட்சா, ஆனியன் ஊத்தாப்பன்னு சொல்லி என் மூஞ்சிலே அடிச்சான். சின்ன பையன்னு அவனை ஒரேடியா ஏமாத்தினா அவன் சும்மா இருப்பானா? சிரிக்காதப்பா, வைத்திய கல்வி. நீ வேற வாயா டைகரே. என்ன போன காரியம் என்ன ஆச்சு? கிளைண்ட் புடிச்சியா? சிக்கிட்டேன் ஜஸ்டிஸ். என்ன கேஸ்? ஒரு கடையை காலி பண்ணணுமா? அட பாவி, நான் எவ்வளவு பெரிய வக்கீலு, என்கிட்ட இந்த மாதிரி சப்ப கேஸ்லாம் எடுத்துட்டு வரைய நியாயமா? யோ, கோழி குருடா இருந்தா என்ன, குழம்பு ருசியா இருந்தா போதியா? எதுக்கு சம்மந்தம் இல்லாம இத சொல்ற? சிவம், கேஸ் என்னவா இருந்தா நமக்கு என்ன? கிளைண்ட் ஃபீஸ் கொடுக்குற கிளைண்டா இருந்தா போதாதா? சார், உள்ள வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம். உட்கார். வணக்கம், உட்காருங்க. வணக்கம். என்ன கேஸ்? கடை ஒன்று வாடகைக்கு விட்டுருந்தேன். 6 மாசமா வாடகை தர மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்க. நீங்க தான் பேசி வாடகையை வாங்கி தரணும், இல்லைன்னா கடையை காலி பண்ணி தர சொல்லணும். யோ டைகர், நீ என்னையா கடை ஓனரை கூட்டிட்டு வந்திருக்க? வழக்கமா வாடகை கொடுக்க முடியாத டெனண்ட்டுக்காக தானே நம்ம ஆஜராகும். இல்லப்பா, டெனண்ட் கொஞ்சம் வசதியான ஆளு, இவரு தான் கொஞ்சம் பாவப்பட்ட முதலாளி, அதனாலதான் இவரை கூட்டிட்டு வந்தேன் நானு. என்ன கடை? பொட்டிக். அப்படின்னா உன் பாஷையில சொல்லணும்னா துணி கடை. ஓ, ஜவுளி கடையா? ஏன்பா, கடை எப்படி போகுது? ஜாக்கெட் எல்லாம் 20,000 30,000 விக்கிறாங்க. என்னது, ஜாக்கெட் 20,000? என் பொண்டாட்டிக்கு 300 ரூபாய் புடவை வாங்குறதுக்கு நான் 3 மாசமா யோசிச்சுட்டு இருக்கேன். ஒரு ஜாக்கெட் விலை 20,000? அப்படி என்ன தயா இருக்கு அந்த ஜாக்கெட்ல? கடையெல்லாம் நல்லா தாங்க ஓடுது, ஆனா வாடகை தான் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க சொல்றத பார்த்தா உண்மை மாதிரி தெரியலையே. இதுதாங்க உண்மை. ஏதாவது காரணத்தை சொல்லி வாடகையை தர மாட்டேங்கிறாங்க. சரி, நீங்க கவலைப்படாம போங்க, நாங்க வாங்கி கொடுத்துறோம். போங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம். என்னப்பா யோசிக்கிற? ஏற்கனவே நம்ம கோர்ட்டு பக்கம் போக மாட்டோன்ற கம்ப்ளைண்ட் இருக்கு. திரும்பவும் கோர்ட்டுக்கு போகாத ஒரு கேஸ் வந்திருக்கு. அதான் யோசிக்கிறேன்.
என்னப்பா இப்படி சொல்லிட்ட? நீ ஏன் நீதிமன்றம், நீ ஏன் நீதிபதி, நீ ஏன் வழக்கறிஞர், நீ ஏன் தீர்ப்பு? இல்ல இல்ல எனக்கு என்னமோ உள்ள பச்சை கொஞ்சம் தப்பா சொல்ல. ஆஹா, அதெல்லாம் இல்லப்பா. பாவம், நிஜமாவே இந்த ஆள் பாவம்பா. அந்த கடை வாடகை வச்சுதான் அந்த ஆள் பொழப்பே ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ஆங்கிள் கொஞ்சம் யோசிச்சு பாரு. சரி விடு, இந்த கேஸ ரெண்டுல ஒண்ணு பாப்போம். நீங்க போங்க, நான் வரேன். ஹாய். ஹாய். ஹைகோர்ட்ல கேஸ் இருக்கு, சென்னை போறேன்னு சொன்னீங்க. ஆமா சொன்னேன். போகலையா? போல. ஏன், என்னாச்சு? ஏர்போர்ட் வரைக்கும் போயிட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சது முக்கியமான ஒண்ண மறந்து வச்சுட்டு போயிட்டேன்னு. ஐயோ, எதை மறந்தீங்க? என் மனச. அதான் ஃப்ளைட் ஏற முடியல, திரும்ப வந்துட்டேன். கொஞ்சம் பழசாதான் பேசுறீங்க, ஆனாலும் அழகா தான் பேசுறீங்க. அழகா ஆர்கியூ பண்ணி என்ன ஆக போகுது? நீதான் என் ஜட்ஜ்மெண்ட்டை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கே. என்ன வேணும்? நீதான் வேணும். நான் உங்களோட தானே இருக்கேன். இந்த மாதிரி அப்பப்ப என் கூட இருக்கிறது இல்ல. எப்போல இருந்து என் கூட முழுசா இருக்க போறேன். எனக்கு மட்டும் உங்க கூட இருக்கணும்னு ஆசை இல்லையா என்ன? குழந்தைங்களோட கஸ்டடி கேஸ் கோர்ட்ல நடந்துட்டு இருக்கு. இந்த சமயத்துல நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கஸ்டடி கேஸ் சிவத்துக்கு சாதகமா முடிஞ்சிடும். அந்த கேஸ் முடியற வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. உனக்காக நான் ஆயுசு முழுக்க கூட காத்துக்கிட்டு இருப்பேன். ஆனாலும் நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்றேன். நானும் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன். முதல்ல பிரச்சனையை சால்வ் பண்ணி இனி அவ வீட்டுக்கு வர வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கல்யாணத்தை பத்தி குழந்தைங்க கிட்ட பக்குவமா பேசி நீங்க தான் அவங்க அப்பான்னு புரிய வைக்கணும். சாரி, என்னோட பிரச்சனைக்காக உங்களை காக்க வைக்கிறேன். ஏய், அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. இதெல்லாம் எப்ப முடிஞ்சு நான் உன் கையை பிடிப்பேன்னு தான் இருக்கு. கேஸ் முடியறதெல்லாம் இருக்கட்டும், என் கையை பிடிக்கணும்னா பிடிச்சுக்கோங்க. ரியலி? என்ன வேணும்? இத ஓவியா கிட்ட கொடுத்துரு. என்னது? லாஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்தப்போ ஹெட்போன் வேணும்னு கேட்டிருந்தேன். அதான். ஏன் எங்களுக்கு வாங்கி தர தெரியாதா? நாங்க என்னமோ அவளுக்கு எதுவுமே வாங்கி தரத மாதிரியும் நீதான் அவ கேட்டதும் வாங்கி கொடுக்கற மாதிரி சொல்ற. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. கேட்டா வாங்கிட்டு வந்து அவகிட்ட கொடுத்துரு. கொடுத்துறேன். சிவம், ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசலாமா? சொல்லு. ஓவியாவும் இனியாவும் ட்வின்ஸ். உங்களோட வீம்புனால குழந்தைங்களை பிரிச்சு வைக்கிறது பாவம்னு உங்களுக்கு தோணலையா? தோணுதுதான். 2 பேரும் சேர்ந்து வளர்றதுதான் நியாயம். ஆமா, அதனால்தான் ஓவியாவை என்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க கொஞ்சம் அவளுக்கு அட்வைஸ் பண்ணுங்க. சேகர், நீ எதுக்கு அந்த திமிர பிடிச்சவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்க? நீ எவ்வளவு தன்மையா பேசுற. அவன் எப்படி பேசிட்டு இருக்கான் பாத்தியா? ஒரு நிமிஷம் இங்க பாருங்க சிவம். பொம்பளை பிள்ளைங்கள அம்மாவால மட்டும்தான் நல்லா பாத்துக்க முடியும்.
அவங்க வளர வளர அம்மாவோட அரவணைப்பும் அன்பும் ரொம்ப தேவைப்படும். அதனால இந்த கேஸை விட்டு கொடுத்துருங்க. இங்க பாரு, உன் வேலை மட்டும் நீ பாரு. கதை விடுறதெல்லாம் அங்க வச்சுக்கோ. என் விஷயத்துல நீ தலையிடாத. இங்க பார் சிவம், ராஜரத்ன சாரை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும்ல. அவரு எவ்வளவு சீனியர்னு. அரசு இருக்காங்க, நான் இருக்கேன். எங்க எல்லாரையும் தாண்டி இந்த கஸ்டடி கேஸ் உன்னால ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறியா? நீ என் குழந்தைய அனுப்பிச்சிட்டா நல்லது, இல்லைன்னா உனக்கு நிறைய பிரச்சனை ஆயிடும். பாத்துக்கோ. திரும்பவும் சொல்றேன், அவங்க என்னோட பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்க எங்க வளரணும், எப்படி வளரணுங்கிறத நான் தான் முடிவு பண்ணேன். இன்னொரு தடவை என் குழந்தைங்களை பத்தி பேசுனேன், அவ்வளவுதான் சொல்றேன். என்னடா பண்ணுவ? என்னது? ஐயோ, சேகர், விடு. சேகர், இவனை பத்தி தான் உனக்கு தெரியும்ல, எதுக்கு தேவையில்லாம சண்டை போட்டுக்கிட்டு? இன்னொரு தடவை என் பிள்ளைங்களை பத்தி வாயை திறந்த கொன்றுவனா?